தாங்கம்மா பாலு. என்ன உங்களை ஒரு வாரமா ஆளை காணவே இல்ல? அதுவாம்மா ஒரு வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் வேற ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாங்க. இனிமே நான் கண்டிப்பா டெய்லி வந்துருவேனா. சரிண்ணே. யார வர ஆயாச்சி, இந்த பிள்ளை இன்னும் முழிக்கவே இல்ல. முதல்ல அடுப்புல பாலை போட்டுட்டு அவளை போய் எழுப்பணும். சரி, அவளை போய் எழுப்புவோம். எடி எடி சீக்கிரம் எழும்பு எடி. அம்மா கொஞ்ச நேரம். சீக்கிரம் எந்திரி, மணி 9 ஆயாச்சு இப்பவே. எடி 9:30 மணிக்கு டியூஷன் போணும்ல, எந்திரிடி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்மா. விடுங்கம்மா கொஞ்ச நேரம். சீக்கிரம் எந்திரிடி. இவளை இப்படி கூப்பிட்டுட்டே இருந்தா இவ எழுந்திருக்க மாட்டா. நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். நீ எந்தி முதல்ல, அப்பதான் நான் விடுவேன். நீ அடிச்சாதானே முழிக்க, நான் என்ன செய்ய? எப்ப பார்த்தாலும் இப்படி எழுப்பிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பாசமா தான் எழுப்புங்களா என்ன? சரி, இனி பாசமா எழுப்புதே, முதல்ல போய் பிரஷ் பண்ணு போ. சரி போறேன். சரி, இதுல பூஸ்ட வச்சுட்டு போவோம், அவ வந்து குடிப்பா. நம்ம காலையில டிஃபன் பண்ற வேலையை போய் பார்க்க போவோம். நெல்லிக்காய், நல்ல இனிப்பான அரை நெல்லிக்காய். மக்களே, நெல்லிக்காய் வேணுமா? ஆமா, எவ்வளவுக்குனாலும் தருவேனா. மக்களே, இது புளிக்கும், சின்ன பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது. புளிக்கும் மக்களே, அது சாப்பிடக்கூடாது. எடி பாவமா இருக்கலாட்டி ஒரே ஒரு நெல்லிக்காய் கொடுப்போம்மா. வேண்டாம் டி, இந்த குட்டி பையனோட அம்மா யாருன்னு தெரியல. நம்ம மட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துன்னா நம்மளதான் துரத்தி துரத்தி அடிப்பாங்க. அப்பா வேண்டாப்பா, பாம்போல அழுதுட்டு நிக்கானே அந்த சின்ன பையன். எடி வாங்கிட்ட ஏதாவது சாக்லேட் வச்சிருக்கியா? ஆமாட்டி வச்சிருக்கேன். இப்போ அதை குடு. லாலிபாப் நீ சாப்பிடு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. படிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, இப்ப படிச்சு முடிச்சிடுவேன். गर्ल्स நீங்க படிச்சிட்டீங்களாடா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நாங்களும் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். சரி, மழை வர மாதிரி இருக்கு, யாரும் கொடை கொண்டு வரல இல்ல? ஆமாக்கா, நாங்க யாரும் கொடை கொண்டு வரல, மறந்துட்டோம். காலையில வரும்போது வெயில் அடிச்சா. சரி, மீதி இருக்கத வீட்ல போய் படிங்க மக்களே. பயங்கர மழை வந்துட்டுன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டுக்கு போக முடியாம ஆயிரும். சூப்பர் மச்சான், இன்னைக்கு டியூஷன் சீக்கிரமா விட்டாச்சு. நம்ம போகும்போது தெருல விளையாடணும், சரியா? ஓகே மச்சான். நீ உங்க அம்மாட்ட டியூஷன் சீக்கிரம் விட்டுட்டுன்னு சொல்லிராத. நான் சொல்ல மாட்டேன், எப்பவும் போல லேட்டா தான் விட்டுச்சுன்னு சொல்லுவேன். நம்ம ரெண்டு பேரும் தெருல விளையாண்டுட்டே இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் 1 மணி ஆனாதான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஓகே மச்சான். மக்களே, பூமாரி உங்க சித்தி வீட்டுக்கு எப்போ போவா? ஏக்கா, இப்போ நான் டியூஷன் முடிஞ்சானா நான் எங்க சித்தி வீட்டுக்கு தான் போவேன். அப்படியா? நான் ஒரு புக் தரேன், உங்க சித்திட்ட வந்து கொடுத்துருவியாமா? சரிக்கா. இந்த பேக்ல வச்சிருக்கேன், பத்திரமா கொண்டு கொடுத்துறேன்னு. சரிக்கா. சரி, எல்லாரும் மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேருங்கடா. இடி, அப்ப உங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு வருவே? ஆமா, நான் சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டு ஆந்திரா பாப்பாவை பார்த்துட்டு நான் வருவேன். நீ உங்க வீட்டுக்கு போ, சரியா? ஓகே. ஏய் சோனமுத்தா,
டேய் டேய் ஏய் சோளமுத்தா போச்சா ஆதிரா பாப்பாவுக்கு வேற பிறந்த நாள் வருது. ஸ்டெஃபி ட்ரெஸ் எடுத்தாலும் என்னவோ தெரியலையா, அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம். அம்மா ரிங் போகுது. ரமணி ஃபோன் பண்ணுதா. ஹலோ ரமணிமா, அம்மா எப்படி இருக்கியா? பாப்பா எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவோ மக்களே? ஆதிரா பாப்பாக்கு இந்த வாரம் பிறந்த நாள் வருதுல்ல, ட்ரெஸ் வேற எடுக்க போனோம். உனக்கு ஃபோன் போடலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீனே ஃபோன் போட்டுட்ட. எம்மா பெருசா எடுக்க போறீங்களா பர்த்டே, இல்ல சிம்பிளா தானா? ஸ்டெஃபி சொல்லிருக்கா ஃபர்ஸ்ட் பர்த்டேல பிள்ளைக்கு, அதனால பெருசா எடுக்கணும்னு தான் சொல்லிருக்கா. ஸ்டெஃபியோட ஹஸ்பண்ட் வேற இங்க இருக்காங்கல்ல, பர்த்டே முடிஞ்சோன்னா ஃபாரின் போறாங்க, அதனால தான் பெருசா எடுக்கணும்னு இருக்கா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அம்மா பூமாரி வீட்டுக்கு வருவா. அப்படியே மக்களே, அதிரசமும் பால் கொழுக்கட்டையும் செய்து வச்சிருக்கேன், உனக்கு கொடுத்து விடுதேன். அம்மா நீங்க கொடுத்து விடண்டா, நான் அங்கே வாரேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வேற எடுக்கணும்னு சொன்னீங்களா பாப்பாவுக்கு, அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். சரி மக்களே, போனை வைக்கேன். சரி அதை பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்குட்டி. பேசாம கொடைய மடக்கி ஒரு வாரத்துல வை, நம்மளும் கொஞ்ச நேரம் தண்ணியில நனைஞ்சிட்டு போலாம். மழை பெய்யறத பார்க்கும்போது ஜாலியா இருக்குல்ல. நான் வரலட்டி, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு தோலை உரிச்சிருவாங்க. அப்ப நீ கொடையில நின்னுட்டு, நான் போய் விளையாட போறேன் தண்ணியில, ஜாலியா இருக்கும். காலினில வந்திருக்கா. இனி முக்காடு போட்டு என்னத்துக்கு, நல்லா குளிப்போம். எப்படினாலும் அடி விழ போகுது, நல்லா குளிச்சுட்டு அடி வாங்குவோம். எதுக்கும் கொடை எடுத்துட்டு டியூஷனுக்கு போய் பாப்போம். மீனா மீனா, வாரேன். வாங்க பாட்டி. ஏமா டியூஷன் முடிஞ்சாச்சா? பிள்ளைகளை காணல. ஆமா பாட்டி, மழை வர மாதிரி இருந்தா, அதனால மழை வரதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஐயே, பூமாரி இன்னும் வீட்டுக்கு வரலையே. என்ன பாட்டி சொல்றீங்க? அவங்க போய் 1 மணி நேரம் கிட்ட ஆகுதே. சரி, அப்ப நான் போற வழியில நிக்கிறாளான்னு போய் பார்த்துட்டு போறேம்மா. சரி பாட்டி, சீக்கிரமா போங்க. கடவுளே, இந்த பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. நான் அதனாலதான் மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டேன். வர ரொம்ப சேட்டை அதிகப்பட்டு போச்சு. நாளைக்கு டியூஷனுக்கு வரட்டும். பூமாரி, என்ன இதெல்லாம்? அப்போ மேலெல்லாம் தொளியா இருக்கு. மாட்டி, நான் கொடை பிடிச்சிட்டு ஒரு வாரமா நின்னுட்டு இருந்தேன். இந்த சாலினி பிள்ளை இருக்குல, அதுதான் என்ன கையை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுச்சு. நான் அதெல்லாம் நனைஞ்சிட்டேன். மேலெல்லாம் தொடட்டும், உங்க அம்மா வந்தானே அவ்வளவுதான். ரமணி வந்துட்டியாமா? ஏமா என்ன இதெல்லாம்? மேலாம் தொளியா இருக்கு. அலையில நனைஞ்சாலோ? இல்லம்மா, கொடை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கா. லேசா மழை தண்ணி பட்டுட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. எம்மா, நீங்க ஏமா இப்படி போய் சொல்றீங்க? பார்த்தாலே தெரியுது இவ நல்ல மழையில கிடந்து ஆட்டம் போட்டுருக்கான்னு. மேல முழுக்க துளியால இருக்கு. நல்ல மழையில ஆட்டம் போட்டியோ? கேட்கதானே செய்வேன், அதுக்குள்ள எதுக்கு அழுத? உண்மையை சொல்லு, நீ நல்ல தொழில கிடந்து ஆட்டம் போட்டியோ? பொய் சொல்லுத நீ? அடி வாங்கணுமா உனக்கு? நீ மழையில ஆட்டம் போடுவியா? ஆட்டம் போடுவியான்னு கேட்டேன். அம்மா, அந்த டவலை கொண்டாங்க, நான் தொடச்சு விடுவேன். அப்ப தலை வரைக்கும் தொளியால இருக்கு. தள்ளி வா, தண்ணியா கிடக்கு. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஊசி போடுறதுக்கு வரவா செய்வே நீ? அதுவும் வர மாட்டேன். உனக்கு நல்லதுக்கு தானே மக்களே நாங்க சொல்லுதோம். நல்ல மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துனா என்னத்துக்கு ஆகும்? ஸ்கூலுக்கு லீவ் போடணும், அதுக்கப்புறம் காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் போகணும், மாத்திரை முழுங்கணும், எவ்வளவு கஷ்டம் உனக்கு தானே. சரி, ஆளாத, கண்ணை தொடத்து. ஆதிரா பாப்பா முழிச்சிட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேக்கு. ஏம்மா, பால் இருக்கா? ஆமா மக்களே, பால் இருக்கு. ஒரு கப் காபி போட்டு கொடுக்கட்டா இவளுக்கு? சரிம்மா, சூடா போட்டு கொடுங்க. வாடா செல்லக்குட்டி, காஃபி குடிச்சிட்டு ஆதிரா பாப்பா முழிச்சிட்டான்னா அவளையும் போய் பார்ப்போம்.